எங்கள் ஆயா வீட்டில் வந்து எல்லாமே மண்ணில் செய்வாங்க, மண் சட்டியிலே செய்வாங்க. அழகாக செய்வாங்க. அவங்க அவ்வளோ பக்குவமாக செய்வாங்க. அந்த மண் சட்டியெல்லாம் கையாளுறதே ஒரு கலை. அழகாக அந்த மண் சட்டியில் சமைக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அப்படி ஒரு பொறுமையும் ஒரு மன அமைதியும் கிடைக்கும். இது வந்து உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். மண் சட்டியில் சமைக்கிறதுங்கிறது உளவியல் சார்ந்த விஷயம். மண் சட்டியை வந்து நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் எடுத்து டப்பா டிப்பின்னெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பொறுமையாக யூஸ் பண்ணணும். வெயிட் இருக்கும்போது அழகாக தூக்கி பொறுமையாக வைக்கணும். வெயிட் இருக்கும்போது இப்படி எடுத்து டப்புன்னு வச்சிங்கன்னா சூடாக இருக்கும் இல்லையாப்பா மண் சட்டி, டப்புன்னு வெடிப்பு விட்ரும். அதெல்லாம் அது பொறுமை ரொம்ப முக்கியம். அதனால தான் மண் சட்டியில் சமைச்சாக்கா பொறுமைசாலியோட ஒரு இதுவே வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மண் சட்டியில் செய்யும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோணும். அந்த விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் மண் சட்டியில் சமைக்கிறது மூலிமா எவ்வளவு ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கே உணர்வுபூர்வமாக தெரியும்.